டெய்லி காலையில் ஒரு 10 துளசி இலையை மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தாலே பெண்களுக்கு அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய ஏற்ற இறக்கம் சீர் செய்யப்படும். துளசி விதை குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம். ஸோ துளசி விதைகள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸில் வரக்கூடிய பீரியட்ஸுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு 15 நாளைக்குமே பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, தொடவலி, அடிவயிறு வலி, முதுகு வலி இந்த மாதிரி பெண்கள் கஷ்டப்படுவாங்க. பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்புல எல்லாம் கூட வலி வரும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இந்த துளசி விதைகளுக்கு இருக்குது. அதே மாதிரி சாக்லேட் சிஸ்ட்டு, எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட்டு, ஒவேரியன் சிஸ்ட்டு, பல்கி யூட்ரஸு, அதிகப்படியான ரத்தப்போக்குனால கஷ்டப்படக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துளசி விதை குடிநீர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நாட்பட்ட வெள்ளைப்படுதல் ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறவங்க ரெகுலராக இந்த துளசி விதை குடிநீர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் துளசி விதை குடிநீராகவும் எடுத்துக்கலாம். நைட்டே ஊற போட்டு காலையில் அதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம், அல்லது ஊறல் நீராகவும் எடுத்துக்கலாம். நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும்னே அந்த தண்ணியை மட்டும் குடிக்கலாம். ஸோ துளசி குடிநீர் விதை குடிநீர்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு கொதி வர வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறது. அதே ஊறல் நீர்னா நைட்டே தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறது. ரெண்டுக்குமே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நாள்பட்ட வெள்ளைப்படுதலுக்கு இந்த துளசி விதை ஊறல் நீர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.